வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். உடைமை தனி மனிதருக்கு உரிமை உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனி ஒருவர் உற்ற வயதறிந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும், தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. மனிதனின் உடலமைப்பு, மதியமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் என்றும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க. புனிதமுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று இந்த 2 கவிதை கொடுத்திருக்காங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க? உடைமை தனி மனிதருக்கு உரிமை முறை உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது என்று சாமிஜி கொடுத்திருப்பாங்க. முன்னாடியெல்லாம் 4 விதமாக மனிதர்கள் தங்களுடைய உழைப்பை பிரித்து கொண்டாங்க. சூத்திரன், வைஷ்ணவன், சத்திரியன், பிராமணன் என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டு அவரவர்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வந்தாங்க. எதையும் அவங்க தனக்குன்னு வைத்து கொள்ளாம தான் வாழக்கூடிய வாழ்க்கைய சிக்கனமா வாழ்ந்து மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்மால உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்து உதவி வாழ்ந்த காலம் ஒரு காலம். சூத்திரன் சொல்லக்கூடிய அந்த நாமம் கொண்டவங்க என்ன செய்வாங்கன்னா, கடுமையான உழைப்பாங்க. விவசாய நிலங்கள்லையும் அதே போல வீடு கட்டுறது, மர வேலைகள் செய்யறது, நெசவு தொழில்கள் நெய்கிறது, இது போல கடுமையான வேலைகளை எல்லாம் அவங்க செய்து வந்தாங்க. அந்த மாதிரி செய்து வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியத அவங்க உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள் அது ஒரு விதமான இனம். அப்போ அவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ இந்த பேர் நாமம் கொண்டவங்கெல்லாம் இந்த பொருட்களை அங்கங்க கொண்டுட்டு போய் அதை மற்றவர்களுக்கு தேவையான இடங்கள்ல கொடுத்து அந்த வரவு செலவுகளை பார்த்து கொண்டிருந்தவங்க வைஷ்ணவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டாங்க. அப்போ சூத்திரர், வைஷ்ணவர் இந்த 2 பேரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இதுல இந்த காலத்துல காடுகள்ல விலங்குகளுடைய தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும். விவசாய நிலங்கள் பயிர் பண்ணும் போது அது பாதிப்பு கொடுக்கும். இப்ப இது போல என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நல்ல ஒரு உறுதியான ஒரு தைரியம் கொண்ட ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை பூரா பாதுகாப்புக்காக வைத்து கொண்டாங்க. அப்போ அந்த விவசாய நிலங்கள்ல இருந்து அந்த மிருகங்கள் எல்லாம் விரட்டுறது, அப்போ அது மூலமா அதை பாதுகாத்து கொண்டு வர்றது, மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் சத்திரியர்கள். இந்த வீரத்தோடு அதை எதிர்கொண்டு எதுவா இருந்தாலும் சரி, சிங்கம், புலி, காட்டு யானைகள், காட்டு எருமைகள் என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து அதை மக்களை, விவசாய நிலங்களை எல்லாத்தையும், வீடுகள் எல்லாம் காப்பாற்றி வந்தவங்க. இப்ப இந்த 3 பேர் அல்லாம கொஞ்சம் நுணுக்கமாக கொஞ்சம் அறிவார்த்தி தரத்தை மட்டும் சிந்திச்சு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பொருளை கொண்டு போக முடியாம, பாதுகாக்க முடியாம, வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களை தனியா பிரிச்சு நீங்க இந்த கால கட்டங்கள்ல எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கங்கன்னு சொல்லி சொன்னவங்க பிராமணன் என்று அழைக்கப்பட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாம் இந்த பூமியில உள்ள அதே நிலத்தை பயன்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 25,000 மைல் சுற்றளவுள்ள இந்த பூமியில 28% நிலப்பரப்புல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அழைக்கக்கூடிய அந்த 5 வகை நிலப்பரப்பு, மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி, அதே போல காடுகள் முல்லை, மருதம்னா வயல்வெளிகள், அதே போல பாலைவனங்கள், அந்த கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதி,
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலப்பரப்பு. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் அது சிறப்பாக அமைந்திருக்கு. இப்போ நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சாமிஜி என்ன சொல்கிறாங்க, உடைமை தனி மனிதருக்கு உரிமை உள்ளவரை இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த எல்லாமே எல்லாருக்கும் பொது. இந்த 200-220 நாடுகளில் யார் எங்கே வசிக்க விரும்புகிறாங்களோ அங்கே வசிக்கலாம் என்ற அளவில் எல்லாரும் ஒரு நிறைவாக வாழக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் உலக சமாதானம் என்பது இந்த பூமியில் நிலவும் என்று சாமிஜி சொல்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு நம்மால் விட்டு கொடுத்து ஒழுக்கம், கடமை, ஈகையை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்து வரணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.